வழக்கமாக எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா புகழும் ரசிக பெருமக்களாகி உங்களுக்கு. ஏன்னா நான் மோகன் நாங்கள்லாம் வந்து நீங்கள்லாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ஆதரவில் தான் எல்லாமே இருந்துருக்குறோம். இன்றைக்கி இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ இவ்வளவு சிறப்பான நாளில் கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ரசிக மன்றங்கள் இன்னும் அம்மாப்பேட்டை அவர் கருணாகரன், அவர் மோகன் ரசிக மன்றத்தை சேர்ந்தவர், இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்காரங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா பாட்டு. எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாங்கள் நிறையா சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறையா ஃபங்க்ஷனுகள் கலந்துக்குவோம். அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும், வழக்கமான சம்பிரதாயமெல்லாம் இருக்கும். ஆனால் எதுலேயுமே இது வரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை. அவருடைய பெஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் பார்த்துட்ருக்கிறேன், அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்டு மேனர்ஸோடு அவர் நடந்துக்குவார். அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பை வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறது காரணமும் அவர்கிட்ட இருக்கிற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான். இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான அந்த சாங்க்கு வர்ற என்னென்னா, சில பேருக்கு சில காம்பினேஷனில் வந்து சாங்கு ஹிட் ஆகும். மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்கில் நிறையா பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங்கு ஹிட் ஆகிருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்கள், யாருக்கு கிடைக்காத ஒன்று, இளையராஜா அந்த எம்எஸ்வி அண்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இவர் தான். ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்னென்னா, ஒரு நடிகனாக பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் மோகன் நடிக்கும்போது தான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அந்த உச்சஸ்தாயிலெல்லாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்குண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். நான் வந்து நீங்களாம் பார்த்தீங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த அம்பிகா பற்றிங்கிற படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது வந்து 100 பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதில் வரும் அந்த பாட்டு. அதில் என்னென்னா, வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மேட்ரு கிடையாது. அதில் இந்த ஸ்வரங்கள் வந்து சரிக்கா கமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரங்கள் வந்து கண்டினியூஸாக அதிகமாக வந்து ஸ்வரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாட்டில். சிவாஜி சார் மிஸ் பண்ணாமல் வந்து எல்லா ஸ்வரத்துக்கும் பிரம்மாமல் வாயை செய்ப்பார். அது வந்து அந்த மியூசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது நான் சிவாஜி சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த இந்தி நடிகர் ஷம்மி கபூர், ராஜ் கபூர், ஷம்மி கபூர், சஞ்சய் கபூர், இந்த ஷம்மி கபூர் இருக்காரு, அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டில் நடிக்கும்போது ஒரு பாட்டில் அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவார். ஒரு சின்ன ரிதத்தை கூட விடாமல் அவர் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டில் வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம். ஸோ இது எங்கேயும் அதிகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி அவர் பிறந்த நாளில் இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து
அவர் முதல்ல வந்து நம்ம சாருகாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்தது யாருமே இந்த ஹீரோனே நினைக்க மாட்டாங்க. நிற்கல இவர் பவுடர் படத்தில் வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணார். இப்போ நிச்சயமாக மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஸ்டில்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக வேறு மாதிரி ஒரு மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. மோகன் அவர்களும் இவ்வளோ கேப் விட்டு பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி இவர் நடிச்சிருக்காரு. பாட்டை பற்றி மியூசிக் டைரக்டர் பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். மியூசிக் டைரக்டர் பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தார், கேமராமேனை பற்றியும் மோகன் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறதுங்கிற பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்களை பற்றியெல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை படமாக அமையணும். அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு இருக்கணும். இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அட்வான்ஸாக இதில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை தடவை தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சொல்லுங்கள். பாக்யராஜ் சொல்ல மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு எப்போவுமே சொல்லிட்டுருக்கேன். அதுதான் உண்மையான விஷயம். நான் படத்தில் நடித்தாலும் நடிக்கலைன்னாலும் என்னோடய படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறேன். என்னோடய ரசிகர்களுக்கு எப்போவுமே நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கலைன்பாங்க. பட் என்னோடய பழகினவருக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிப்பேங்கிறது. இந்த திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு 7வது டிராஃப்டில் இது ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பித்தோம். அப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் கடைசி நேரத்தில் பாவம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோவை மோகன்ராஜ் அவர்கள் வந்து இவரோட கலந்து இந்த படத்தை பண்ணோம். கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு, அப்படி ஒரு ரசிகர்கள் அப்படி ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் 2023-24 எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு கூடி நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சக நடிகர்கள் பற்றி எல்லோரும் பேசிட்டுருக்காங்க. எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. கதாபாத்திரங்களுக்கு ஒரு கதாநாயகனாக எல்லோரும் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் பாட்டுகளில் மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். படத்தில் விஷுவலாக பார்க்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்றது நான் நம்புகிறேன். கதையில் வந்து எமோஷன் இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதுங்கிறது ஓகே. எத்தனையோ ப்ரெஸ் மீட்லேயும் எத்தனையோ விஷயங்களில் நம்ம டைரக்டர் பற்றியும் எல்லார் பற்றியும் பேசியிருக்கோம். மறுபடியும் அது பேச விரும்பலை. அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறார். இனிமேல் அவர் உடம்பு சரியில்லைங்கிற கதையை அதை யாரும் கேட்காதீங்க. அவர் 100% ஃபிட்டாக இருக்கார். அவர் ஆளாக நல்லா இருக்கிறாரு. இனிமேல் அநேகமாக அவரும் நடிக்க போகிறாரு. அதனால் இந்த பழைய வேணால் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கிறாருங்கிறது உண்மையான விஷயம். அற்புதமாக வந்திருக்கு. நான் வந்து இதை வந்து என்னோடய ரசிகர்களுக்கு என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படங்கிறது நான் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அது நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும். ஏன்னா படம் வந்து பார்த்தது எல்லோரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும், டைரக்டரோ, கேமராமேனோ, மியூசிக் டைரக்டரோ, இன்றைய விழா நாயகன் ரஷாந்த் வேறு பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரி ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைய 2K கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது, என்னோடய ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத ஒரு ஒரு எப்படி ஒரு பிளெண்ட் பண்ணியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது.
ஸோ டெக்னீஷியன்ஸு எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். படத்தை முடிச்சிருக்கோம், படத்தை பார்த்துட்டோம், நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாரையும் நான் ஒரு டிஸப்பாயிண்ட் பண்ணாது, எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது நீங்களெல்லாம் பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். கூடி சீக்கிரத்திலே படத்தை பற்றி சொல்லுவோம். இந்த சினிமா காலகட்டத்திலே மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட் இல்லை, வியாபாரம் இல்லை, அது இதுன்னு சொல்கிறது எவ்வளோ உண்மையும், அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படத்துக்கு வெற்றி உண்டு, படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத இந்த ஹரா டீம் நிரூபிச்சிருக்குங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் டீசர் பார்த்துட்டு, சார் ப்ரொடியூசர் சார் வாங்க சார், அப்படியே அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வர சொல்லுங்கள். இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடித்த விஷயத்தை இன்றைக்கி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு எல்லாம் உங்கள் ஆதரவு தான். இந்த படத்துக்கு டீசர் பார்த்தோன்னே நம்ம நண்பர் அவரும் கோயம்புத்தூர்காரர் தான், எங்கே காணோம் அவர், வாங்க வாங்க வாங்க, படத்தை பார்த்து டீசர் பார்த்துட்டு இந்த படத்து மேலே நம்பிக்கை இருக்குன்னு நம்ம மேலே நம்ம டீம் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு ஹரா டீம் மேலே. படத்தை பார்த்துட்டாரு, அதுக்கப்புறம் இவர் ட்ரைலரும் பார்த்துட்டாரு, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிறது வேறு. ஆனால் உங்கள் ஆதரவோட இதை கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காராங்கிறது உங்கள் முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அது கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. இறைவனோட அருளால் உங்களால் உங்கள் ஆசீர்வாதத்தினால இந்த படம் என்னைக்கு பிளான் பண்ணுறோங்கிறத சொல்லுங்கள். வாங்க டைரக்டர், என்னைக்கு? சரி, இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி. இந்த படம் ஜூன் 7ஆம் தேதி ஜூன் 7ஆம் தேதி ஜூன் 7th இந்த படம் திரைக்கு வரும். சார் தான் டிஸ்ட்ரிபியூட்டர், எதில் ராஜ்ங்கிறவர் மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இது த்ரூ தமிழ்நாடு இவர் தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார், நன்றி நன்றி. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது சார் படம், கண்டிப்பாக. தேங்க்யூ. படம் அவ்வளோ. ஆமாம் சார், சக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், சக்ஸஸ் டைரக்டர், சக்ஸஸ் ப்ரொடியூசர் சார். கூட்டணி சார், இந்த கூட்டணி ஜெயித்தா கோவை பிரதர்ஸ். ஆமாம், கோவை பிரதர்ஸ். ஆமாம், நல்லா வரும். கோவை மக்கள் மனசு நல்ல மனசு. அதே மாதிரி தான் ப்ரொடியூசரும், அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர். அங்கே நமக்கு ஒத்துழைச்ச ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், ஜனங்க ஆகட்டும் அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் மேலே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மறுபடியும் சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் உங்கள் மூலமாக தான் எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ. குட் நைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை சேரும்.